அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், தானாகவே கொடி வளர்ந்ததாங்க பாவல். பச்சை பாவல் நிறைய காய்க்குது. அதுவும் இல்லாமல் காய் பார்த்திங்கன்னா நிறைய நீட்டு நீட்டு காயத்தாங்க வருது. இதோ பாருங்கள், நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் முத்தி இருக்கோ அதெல்லாத்தையும் அறுவடை பண்ண போகிறோங்க. பாவல் நிறைய காய் இருக்குது. பட் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறது மட்டும் நம்ம பறிச்சிக்கலாங்க. நல்லாவே காய்க்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டால் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுவே வந்தால் தான் வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து. பட் காய் பார்த்திங்கன்னா காய்ச்சிட்டு தாங்க இருக்குது கொடியில். எனக்கு தேவையானது கிடைச்சிட்டே இருக்குது ரெகுலராக பாவல். இது பார்த்திங்கன்னா ஒயிட், இதுவும் தானாக வளர்ந்ததாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். அதுக்கப்புறம் அதுவே வந்து வளர்றதாங்க கொடி. பாவலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு டைம் போட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் வெண்டைக்காய்ங்க. வாங்க நம்ம முத்தின காயை அறுவடை பண்ணிக்கலாம். ரெகுலராக அறுவடை பண்ணுறேன், பட் இன்றைக்கி இருக்கிறதே நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. ரெட் கலர் வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா புதிய செடிங்க. நம்ம தைப்பட்டத்துக்கு போட்டது நல்லாவே காய் கொடுக்குதுங்க. நல்ல பெரிய பெரிய காயை நல்ல ரெட் கலரில் வருதுங்க. இன்னும் பச்சை வெண்டைக்காய் எதுவுமே நான் விதை போட்டது வளரலை, மறுபடியும் போடல. இதாங்க இன்றைக்கி அறுவடை பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாவல் வெண்டையும் பார்க்கும்போது